நாலாவது நதி, ஐந்தாவது அருவி, ஆறாவது கடல். 6 வகையான தீர்த்தம் 274 கோயில்லையும் இருக்கு. ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு வகை இருக்கலாம். கிணறு தீர்த்தமா இருக்கிற ஊர் தெரியுமா உங்களுக்கு? தெரிய வாய்ப்பே கிடையாது. கிணறு தீர்த்தமா இருக்கிற இடம் திருக்கடவுர். அபிராமி கோயில், அமிர்தகடேஸ்வரர் கோயிலுக்கு இன்னைக்கும் ஒரு பெரிய கிணத்துல இருந்துதான் ஒரு வம்சத்தை சேர்ந்தவர்கள் தள்ளுவண்டியிலே கொண்டு வந்து அந்த கிணற்று நீரை கொடுக்க இன்றைக்கும் அபிஷேகம் அங்கதான் கிணறு. இன்னொரு இடம் இந்த தலைமை இங்க ஞாயிறுன்னு ஒரு இடம் சொல்றாங்க, நான் போனது அங்கேயும் கிணறு தான். குளம், பல இடங்கள்ல குளம் இருக்கு. இங்கே கூட குளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த குளத்துல என்னன்னு கேட்டா சில கோயில் உள்ள இருக்கும், சில கோயில் வெளில இருக்கும். இப்ப திருவான்மியூர் கோயில் வெளியில இருக்கு, கபாலீஸ்வரர் கோயில் வெளியில இருக்கு. எங்க ஊர்ல உள்ள இருக்கு. அது குளம். தமிழகத்திலேயே திருக்கோயில் உள்ளேயே 3 குளம் இருக்குது. முக்குளம்னு பேரு. அந்த 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 தரம் உங்களுக்கு தெரியுமா? திருவெண்காடு. ஆமா, திருவெண்காடு தான் முக்குளம்னு பேர். அந்த கோயில் உள்ளேயே 3 குளம் வரிசையா இருக்கும். குழந்தை இல்லாதவர்கள் 3 குளத்தையும் மூழ்கி அகோரமூர்த்தியாக இருக்கிற மூலவரை வழிபட்டால் குழந்தை பேர் உண்டுன்னு உண்டு. குழந்தையே இல்லைன்னா 3 குளத்திலையும் நீராட விடாது. குளம். 6 காவிரியில் இருக்கிற பல படுகையில் இருக்கிற பல தளத்தில் இருக்கிற இது காவிரி தீர்த்தமாக. ஒன்று சொல்ல போனால் திருவானைக்காவல் கோயில், அதுக்கு காவிரி தான் தீர்த்தம். 6 நதிங்கிறது 6 தான் நதியா இருக்கும். நதி திருவதின்னு இருக்கு இல்லையா? திருவதிக்கு எதிரிமா தீர்த்தம் 6 தான். ஆனா கெடில நதின்னு பேரு. நதிதான் நதின்றோம். காஞ்சிபுரத்துல நம்பா நதியோ ஏதோ ஒரு பேர் சொல்லுவோம். கம்பா நதி. இங்க பெண்ணாளத்துக்கு பக்கத்துல நிவா நதின்னு ஒரு நதி.